அன்பானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஏசாமி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அக்கறையாக இருக்கான்னு பார்ப்போம். என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்தியட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன என்றார். நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இன்னைக்கு இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில மோசே மாதிரி போய் கொண்டிருக்கலாம். அவருக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி அவர் மேல் பழி சுமத்தி அவர் மேல் குற்றம் சாட்டினார்கள் என்று இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் மோசேக்கு துணையாக அவருக்கு ஆதரவாக பேசும்படியாய், நியாயமாய் பேசும்படியாய் கர்த்தரே, ஆண்டவரே, இயேசு சுவாமி அந்த இடத்துல இறங்கி வந்தார் என்று வசனம் சொல்லிக்கிறார். பாருங்களேன், கர்த்தர் பேசுறாரு. மோசே என் வீட்டில் எங்கே உண்மையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் அறிந்து பேசுகிறார். பிரியமானவர்களே, பாருங்களேன், நான் மோசையோட நான் எப்படி பேசுறேன்னு அவருக்கும் மோசைக்கு உள்ள உறவை சொல்லிக்கிறாரு. நீங்க விரோதமாக பேசுறதுக்கு உங்களுக்கு ஏன் பயம் இல்லாம போச்சு? என் தாசனாகிய மோசே என்று என் மகன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உறவு கொண்டாடுகிறார். இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் போயிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட நீங்கள் உண்மையாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து ஆண்டோடைய காரியங்களை நீங்கள் செய்து நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வழியை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்று உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் வீண் பழிகளை உங்கள் மேல் சுமத்தி உங்க கூட இருந்தவங்க கூட உங்க மேல அந்த நாட்களில் உங்களுக்கு காது கேட்கும்படியாய் உங்களோடு இருக்கிற மற்ற ஜனங்களிடத்துல உங்களை பற்றி தப்பான தகவல்களை பரப்பி கொண்டு வீண் பழியை உங்க மேல போட்டு கொண்டு விரோதமாக கூட்டம் எழும்பியிருக்கலாம். இந்த நாட்களில் அது நிமித்தம் மங்களாய்த்து இதனுடைய முடிவு எப்படி இருக்குமோ, எனக்கு எந்த பாதிப்பு இருக்குமோ என்றீங்களா கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு உண்மையா தானே இருந்தேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை என்று கூட நீங்கள் யோசித்து ஆண்டவர்கிட்ட அழுது கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். மோசையோடு இருந்தது போல ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பள்ளங்கொண்டு திடமனதா இருக்கு. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமா பேசுகிற மனுஷனுக்கு விரோதமாய் ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, பைபிள் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறார்களோ அவங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் இந்த நாளிலே பேசுகிறார். இந்த யுத்தம் கர்த்தருடைய உங்களுடைய நல்ல பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு அமைதியாக இருங்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்க பிள்ளைகளை அவர் ரட்சித்துக் கொள்வார். அநியாயமா பழி சொல்றாங்களே, பிள்ளையோடைய நிலைமை எப்படி இருக்கும், எதிர்காலம் என்னவாகும் என்று பாதிக்கப்படுமா என்று நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். ஒரு பாதிப்பும் கிடையாது. கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். பிரியமானவர்களே, எனக்கு ஆதரவு இல்லையே என்று நீங்க யோசிக்கலாம். இல்லை, கர்த்தர் உங்கள் ஆதரவா இருக்கிறார். மோசையோடு இருந்த தேவன் அவனுக்காய் பேசி அந்த இடத்துல நியாயம் செய்தார். இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசிப்பார்கள். கர்த்தர் மோசை உயர்த்தினார். எல்லாரும் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களை எல்லாரையும் கர்த்தர் அடக்கி போட்டார். அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். மோசையின் தேவன் உங்கள் தேவன். நீங்க அதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. மோசையோடு இருந்தது போல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் எனக்கா இந்த நாட்கள் யுத்தம் பண்ணுவார். விரோதமாய் மனுஷரோடு கர்த்தர் பேசுவார். கர்த்தர் இடைபடுவார். அவர் என் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வார். கர்த்தர் எனக்காய் வழக்காடுவார். இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் கோர்ட்ல கூட கேஸ் ஃபைல் பண்ணிருக்கலாம். உங்களை அபாண்டமாக செலுத்தி உனக்கு என்ன செய்வேன் பாரு என்று உன்னை எதிரே உங்களை மிரட்டி இருக்கலாம். கர்த்தர் ஆதரவா இருக்கிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நீங்க அதை பார்ப்பீங்க. நம்பிக்கையோட என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்பு இயேசு சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் இடத்துல வேண்டுகிறோம். நீங்க பேசின அண்டருடைய வைராக்கியமான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அண்டவரே, நீ மோசையோடு இருந்த தேவன் இந்த பிள்ளைகளோடு இருக்கிறீங்கப்பா. அந்த கடந்து போற சூழ்நிலை நீங்களை அறிஞ்சிருக்கிறீங்க. நான் உன் வழக்காடுகளோடு நான் வழக்காடுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ஏசப்பா. அண்டவரே, நீ மோசையின் தேவன் அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். இந்த பிள்ளை வார்த்தையை பள்ளம் கொண்டு திட்டமானதா இரு என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த காரியத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த விரோதமா பேசுகிற நாவை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி போடுகிறோம். வெட்கப்படட்டும் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாகும். கர்த்தரே இந்த யுத்தத்தை நடத்துங்க. நீங்க இப்படி செய்ய போற அன்புக்காய் நன்றி அப்பா. நன்றி. இந்த பிள்ளைகள் பார்த்து இந்த பெரிய அதிசயத்தை பார்க்கட்டும். உன்னை நாமத்தை கண்ணீரோடு மகிமை செலுத்தும். இதை செய்ய போற அன்புக்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.